என்னடி ஒரு மாதிரியா இருக்க? డాక్టర్ ఒత్తు வரலையா? போவே నువ్వు లవ్ చేయటానికి లాయక్ లేదు. అడచి వాయమోడు நீயும் உன் தெலுங்கும். நானே வயிற்றுச்சலோட உட்கார்ந்திருக்கேன். வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. சின்ன பொண்ணு ஆஹா, இந்த மாதிரி யாருமே இல்லாம ஆயா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு. ஐயோ ஐயோ, எவ்வளவு புஷியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆசையா குளிச்சு வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது. டாப் டக்கரியா? சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் எப்ப வந்தா என்ன? நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நான் துணி துவைக்கணும். அப்ப அந்த பக்கம் போ. நான் எதுக்கு போகணும்? எங்க ஊரு ஏரி, எங்க ஊரு தண்ணி. ஐயோ, எப்பவும் சட்டையோட தான் குளிப்பேன், இன்னைக்குன்னு பாத்து. ஓஹோ, அதுவா விஷயம்? அப்ப சரி. ஏய், அறிவு இருக்க உனக்கு? ஓஹோன்னு உட்காரு. இப்ப நீ அந்த பக்கம் போல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். அதான் முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒண்ணு நீ இங்க வரணும், இல்ல நான் அங்க வருவேன். எப்படி நம்ம வசதி? இப்படி போல சத்தம் போட்டு ஊரையே கூட்டுவேன். போடு, எல்லாரும் வரட்டும், நான் கதையை மாத்திருவேனே. ஐயோ, சின்ன பொண்ணு, கல்யாண கால ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, இது நியாயமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏயா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? பின்ன கல்யாணம் ஆனவங்க கிட்ட எப்படி எல்லாம் போய் கேட்க முடியும்? நீங்க வரமாட்ட, நானே அங்க வரேன். ஐயோ, எஸ்எம்ஏ வரல. யோ, நில்லியா? நில்லியாண்ணா? ஐயோ, வரல வரல, நில்லு நில்லு. நில்லியா? யோ, வாயனா பூசண்டியா கட்ட. நீ எவ்வளவு தூரம் போறாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நில்லியாண்ணா? போயிட்டு இருக்கியே. வேணாம் வேணாம், வேணாம். ஐயோ, ஓடி வரேன். யாருமே இல்லையா? இந்த அக்கா வந்து பாருங்களேன். ஐயோ, என் கருப்பை காப்பாத்துங்களேன். நான் சொல்ல வேண்டியது நீ சொல்றியா? ஏன் சும்மா கட்டிட்டு இருக்க? என்ன ஆள விடு. என்ன இது? இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல பவுனம் சொல்லுவாங்க. ஐயோ, காணும் போதே. ஆமா, உந்தாவணி. சீச்சி, இது எப்படி என் கைக்கு வந்தது? இந்தா, நீயே வச்சுக்க. சரியான ஆளியா? தாவணி அங்க போட்டிருக்கியே. எனக்கு நீச்சல் வேற தெரியாது. மரியாதையா வந்து எடுத்து கொடுத்துட்டு போ. அஸ்கு புஸ்கு, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். யோ, நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்ட இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானே. ரெண்டு கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே, நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட, பொண்ணு வருது. பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா, இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்க தான் வந்துட்டுமே. நீங்க வாங்க, உட்காருங்க. அம்மாடி, இதுதான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மவனே, இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? சும்மாரியா? இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி, இங்க வருமா. நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ, வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானோ உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பாடினா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா, என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா. இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட?
என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்டேன். மாமா இந்த பக்கம். மாப்பிள்ளை என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்ன? இது ஆளாளுக்கு என் பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டு வந்துட்டியா? ஏன் வாங்கி கட்டிக்கிற? ஏன்டா மவன ஆளாளுக்கு செகடி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீயே? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்டு நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. அதான்டா தப்பு. ஏண்டி நீ இங்கே படுக்க போற? யோ, நான் கீழே படுக்க போறேன், நீ மேல படுக்க போற. அப்ப எங்க படுத்தா என்ன? பேசாம படியா. என்னையா? ஒண்ணும் இல்ல, இத வர. என்ன இதெல்லாம்? அது நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ டைப். காலேஜ்ல படிக்கும் போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்தான் பழக்கம். காத்தோட்டமா இருந்தா தான் எனக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காத, கசாம வேலை கிடைச்சிட்டு படு. ஏண்டி என்னடி இது கோலம்? எனக்கும் ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் இப்படி ஃப்ரீயா படுத்துக்கிட்டேன். என்னங்க? அதான்யா பிரியோ கிரியோ. அது பிரீ இல்லடி, ஃப்ரீ. அது என்ன கன்றாவியோ, என் வாயில நுழைய மாட்டேங்குது. ஆமா, நேத்து வரைக்கும் இல்லாத புழுக்கு இப்ப என்ன திடீர்னு? நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். நீ மாத்திரடி, அவளுக்கு வந்திருக்கா உன் ஃப்ரெண்டு, அவ மாத்திட்டா. ஆமா, அவளும் இப்படிதான் படுக்கலாமா? நான் எவ்வளவோ மேலு புருஷ பஞ்சாதி தானே, இது கூட எதுக்குன்னா சீச்சி நான் தான் கூச்சமா இருக்கேன்னு இதோட நிறுத்திட்டேன். கூச்சமா இருக்குதா உனக்கா? இதுக்கு மேலையா? ஏயா, நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கியே, எனக்கு பேனே இல்ல, எனக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கும்? இத பாரு, நீ இப்படி எல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கூட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாது. நீ இதெல்லாம் பார்த்து மயங்கலாம் நாங்கடா, தெரியுமா உனக்கு? யோ, நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம், என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம். உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க. சரி பாப்போம். திரும்பி போடு. உன்னதாண்டி திரும்பி போடுன்னு சொல்றல. அடடா, இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் திரும்பி போடு. ஏன் இப்படி படுத்தா என்னவா? இந்த பக்கம் வேணாம், நீ அந்த பக்கம் திரும்பி போடு. ஓ மனசு அலப்பா, இது என்ன சொல்ல வந்துட்டேன். ஏண்டி என்னடி இது? ஜாக்கெட் ஊக்கெல்லாம் வேற கட்டி விட்டுருக்க? யோ, நீ ஆம்பளை, பனியன் அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் உடம்போட படுத்துருவேன். நான் அப்படியே செய்ய முடியும்? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா? சேந்தாப்புல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு, இன்னும் காத்து நல்லா வரும். நீயும் என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கல, அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? சே, இப்படி இருந்தும் ஒரு புழுக்கமா இருக்கே. ஏன் இதையும் கட்டிட? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்க. எது யோசனை பண்றியா? நீ செஞ்சாலும் செய்விடி. இப்ப என்ன, உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே? பொறு, ஏற்பாடு பண்றேன். இப்ப நல்லா காத்து வரும். இதுக்கு மேலேயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னியே அப்படியே படுத்துக்க, நான் வரேன். யோ, நீ எங்க போற? இதுக்கு மேல என்னால எங்க படுக்க முடியாது தாயே. நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ, என்ன ஆள விடு. யோ, எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா, பயமா வேற இருக்கு. நீ இங்க வந்து படியா, நான் உன்னை ஒண்ணும் செஞ்சிட மாட்டேன். வாயா
நீ இங்கதான் வருவேன்னு. நான் ஒண்ணும் நீ கூப்பிட்டதால வரல. வெளியே ஒரே காத்து மின்னலமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இயற்கையே சரி பண்ணுது. பேசாம படு. ஏண்டி விளக்கு அடைக்காம படுக்கிற? நீ வந்தியே அணைக்க வேண்டியதானே? பேசுற நேரத்தை எந்திரிச்சு அடைக்கலாம்ல? என்னையும் அணைக்க மாட்டேன், விளக்கையும் அணைக்க மாட்டேன். என்ன ஜென்மமோ. கையெடு. என்ன இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? என்ன இதெல்லாம்? சின்ன வயசுல இருந்து எனக்கு இடினா ரொம்ப பயம். அப்ப கல்யாணத்துக்கு முந்தி? அப்போ எங்க அம்மா கூட படுத்துக்குவேன். இடி இடிச்சதுன்னா எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்குவேன். அப்போ இடி இடிக்கும் போது யார் பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்குவேன், அப்படித்தானே? யோ, அர்த்தக்கட்ட தரமா பேசாத. மரியாதையா வந்து இங்க படு. இங்க வந்து படு. நீயே? நானும் தான். இறங்கி வா. இரு இரு. முதல்ல ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. போ. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டு. எதையும் நான் மாட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா. அப்பதான் எங்க இடம். போ. ஐயோ, ரொம்ப தான் அழுத்துக்கிறியே. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா? கொஞ்சம் இரு, வரேன். எங்கேயா போற? ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்கு தப்பு ஆயிடக்கூடாது பாரு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன். அடடடடா, சும்மா சொல்லக்கூடாதியா. நீ அறிவு கொழுந்தேதாயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொண்டுதான். பேசாம படு. யோ, விளக்கு அணைக்காம படுக்கிறியே? தெரிஞ்சுதான் படுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும். நீ படு. இன்னொரு விஷயம். என்ன? இடி என்ன பயப்படுறியே? அதனாலதான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலேயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தள்ளியே படு. திருமிஷம் பண்ணாம படுக்கணும். புரியுதா? படு. தள்ளி படு. இன்னொரு விஷயம். என்னது? இடி இடிக்கும் போது என்ன கட்டிப்பிடிக்கணும். இடி நின்ன உடனே கையை எடுத்துடணும். மறுபடியும் அடி அடிச்சா கட்டிப்பிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா? தள்ளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்போ ஒரு கேப் இருந்துட்டே இருக்கணும். இந்த கேப் எப்போ இருக்கணும். கை எடுக்கிறியா? இடி நின்னு போச்சு. அப்படியா? கேப் கேப். என்ன கேப் கேப்? ஓமேலயே உனக்கு நம்பிக்கை இல்ல. பெரிய கேப். பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ, உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன? அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல 14 மாசத்துல பிறந்தவன். பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. பேச்சுவார்த்தை தொடங்க. அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள, உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள, என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா? அதாவது எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா, மாப்பிள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. பேச வராதோ?
எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திராம இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன? மாப்பிளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க. அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க? ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். கண்ணு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்து எடுத்தாலும் பேச மாட்டியா? டேய், அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா. இப்ப பேசலன்னா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கரு, திருட்டு பயல, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா? ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு. டேய் கண்ணா, பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் நிறுத்துடா. ஓடுங்கடா. நேரம் மாடாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்காதீங்க. உங்க காலை புடிச்சு கெச்சி கேட்டுக்கறேன். டேய் சாமி, ஒரு வார்த்தை பேசிடுற. டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீங்கறானுங்க சார். ஐயோ பேச பண்ணி அட பாதி போயிலே. நம்ம இப்படி தான் ஓடிங்க. யோ, எங்கயா புறப்பட்ட? நீ தாப்பப்பட்டு உள்ள படுத்துக்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். டேடா, இந்த கதையே வேணாம். நேத்து வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல இருந்த, அதனால நீ எங்க படுத்தாலும் கவலை இல்லாம இருந்த. எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்ல, பேசாம நீ உள்ளே படு. ஏண்டி, நான் எங்க படுத்தாலும் கவலை இல்லாம இருந்தேன்னா நான் எங்கடி படுத்த? நீ எப்படி பார்த்த? நீ படுக்காம தான் நர்சம்மா வாந்தி எடுத்தாளாக்கும். சரி சரி, இப்ப இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு? அதான் முடிச்சு போச்சே. நீ எப்படி படுத்துக்க, நான் இப்படி ஓரமா ஒதுக்கிக்கிறேன். யோ, என்னைய யோசிக்கிற? நான் உன்னை ஒண்ணும் பட மாட்டேயா, பேசாம இங்கே படு. அட அறிவு கட்டவளே, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? அவர் வெளியே படுத்தாதானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நரசம்மா வீட்டுக்கு போக முடியும். அது தெரியாம உள்ள படுங்கிறிய. யோ, நீ பேசாம வெளியவே படுத்துக்க. அட ஒன்னதாயா, வெளியே படுத்துக்க. என்ன ஏண்டி, என்ன தலையாட்டி பொம்மை நினைச்சியா? நீ வெளியே படுனா வெளியே படுக்கிறதுக்கும், உள்ள படுனா உள்ள படுக்கிறதுக்கும் எதுக்கு வீணா கோச்சுக்கிற? அப்ப ஏதோ புரியாம சொல்லிட்டேன். இப்பதானே இந்த மரமண்டிக்கே புரிஞ்சுது. என்னது அப்ப புரியல இப்ப புரிஞ்சுது? இல்ல, நீ வெளியே படுத்தாதானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நரசம்மா வீட்டுக்கு போக முடியும். பேசாம சாப்பிட்டு படு. யோ, அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் மரியாதை கட்டுறோம். சீக்கிரம் சாப்பிட்டு விளக்க வச்சு படுறேன். ஆமா, இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்ப இருந்திருக்கணும். சரி சரி, அது போகட்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தூங்கு. உன்னதாயா, கோவமா இல்ல தூங்கிட்டியா? சரி சரி, இது ஒண்ணு மட்டும் கேட்டுடுற. இதுக்கு மேல வேற எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கவா? சீக்கிரமா கேட்டு தொலை. ஏயா, நர்சம்மா என்ன விட அழகாயா? சேச்சே, யார் சொன்னது? கண்டிப்பா கிடையாது. உங்களோட அவளை கம்பேர் பண்ணவே முடியாது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, நடக்கும் போதும் சரி குனியும் போதும் சரி, உன் அழகே தனி அழகுதான். அதோட உனக்கு கலையான முகம். மொத்தத்துல நீதான் அழகு, இதுல சந்தேகமே உனக்கு வேணாம். அப்படி இருக்கும்போது எப்படியா நரசம்மா கிட்ட தப்பு பண்ண? அது அது வந்து ஒரு 3 மாசத்துக்கு முந்தி. அதான் வாந்தி எடுக்கும் போது தெரியுதே 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஏன்? ஐயோ, ரொம்ப அழகுதான். சரி, அதை விடு. மேல கேளு. அன்னைக்கு நர்சம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்திரியா அடிபட்டுச்சு, கொஞ்சம் டிஞ்சர் வையும் சொன்னாங்க. ஐயோ, டிஞ்சர் வச்சுக்க நர்சம்மாக்கு தெரியாதா? நீதான் வச்சு ஒண்ணுமாக்கும். ஐயோ, நானும் முதல்ல இதே தான் கேட்டேன். என்ன நர்சம்மா, நீங்களே டிஞ்சர் வச்சுக்க கூடாதான்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த இடத்துல அவங்களால டிஞ்சர் வச்சுக்க முடியாதுன்னு. அது எந்த இடையா? அப்படியாப்பட்ட இடம்? அதே ஏரிக்கரையில இருந்து இறங்கும் போது சறுக்கி பின்பக்கம் வந்திருக்காங்க. அதனால முட்டிக்கு மேல இடுப்புக்கு பின்பக்கமா தொடையில செராச்சிருச்சு. அந்த இடத்துல டிஞ்சர் வைக்கும் போது கைப்பட்டு கால் தடுமாறி மேல விழுந்து கீழே புரண்டு அப்ப தனியா வர இருந்தோமா, அப்பதான் கசமசம் நடந்து போச்சு. இல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே எல்லாம் விளாவறியா சொல்லுவேன்? இல்ல, நீ கேட்டியன்னு நடந்ததை மறைக்காம அப்படியே சொன்ன. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், சொல்லல. என்ன இருக்கு சொல்றதுக்கு? அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியே. கட்டின பொண்டாட்டிய குத்துக்கல்ல மாதிரி காய வச்சுட்டு டிஞ்சர் வைக்கிறாரா? டிஞ்சர். உனக்கு உடம்புல பயம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா நீ? போயா, போய் அவகிட்டே படுத்துக்க.
பேசாம முதல்ல இருந்த வீரா போட இருந்திருக்கலாம். தேவையா இது? மணி 7 ஆகுது. இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? எந்திரிக்க வேண்டியதானே? ஏயா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? எந்திரியா. யோ, நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி திரும்பி படுத்தா என்ன அர்த்தம்? நான் வீடெல்லாம் கழுவணும், எந்திரி. மறுபடியும் பாரு. யோ, கிண்டல பண்ற? இது சரிப்பட்டு வராது. ஏயா, இப்ப நீயா எந்திரிக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்தவா? ஏய், இங்க வா. எதுக்கு? என்ன? இந்த முட்டிக்கு மேல இடுப்புக்கு சொன்னே, அது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்காது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அசம்பாவிதமா நடக்கிற விஷயம். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணா என் மனசு மாறிடு நினைக்காத. யோ, பொதுவா வீடு கழுவும் போது நாங்க இப்படித்தான் தூக்கி சொரிப்போம். உன் மனசு அறப்பாயுது, அதான் உன் கணக்கு விரசமா தெரியுது. ஏண்டி, கல்யாணத்துக்கு முந்தி இப்படிதான் தூக்கி சொல்லி இருந்தியா? கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்போ எங்க அப்பா அம்மாவோட இருந்தேன். ஜுரம் கிரம் வந்தா கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல எப்படி எப்படி இல்லாம இருந்தேன். இப்ப அப்படியா? உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதா கூட கசாயம் காய்ச்சி கொடுக்க ஆள் கூட இல்ல. பெருசா புருஷனை நம்பிட்டு அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டேன். அதான் முன்ஜாக்கிரதையா இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நானா கூட நான் உன்னை பொறுப்பா கவனிச்சுக்கிறேன். நீ இப்படியே விட்ட கழுவு தல. லட்சுமி, நீ லட்சணமா இருக்க. வாங்க, தெருவுல போய் விளையாடிக்கிட்டு. பாட்டிக்கம்மா, காலம் கெட்டு கிடக்குது. நம்ம பொண்டாட்டிய நாம தான் பாதுகாத்துக்கணும். ஓரமா போகலாம். தரகு, என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு நீங்க இங்க பாத்தியாயா, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ, என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ, உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டி வையா அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, பேச மாட்டேமா. வாடகண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். கமிஷனை வெட்டு. யோ, கொஞ்சம் சும்மாரியா. பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறானா? என்ன சிரிப்பு! இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவன் பேசுற எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா, பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு. பேசுமா கண்ணு, பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா?
ஏடா டேய், போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்னை எங்க போயிட்டா? இந்த பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இத வச்சா குடும்ப நடத்து. என்ன ஒரு செகண்ட் உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருந்திருக்குமே. உனக்கு மட்டுமா? இத பாக்குறாங்களே இவங்களுக்கு என்ன? இத நீ எதிர்பார்க்கல. இவ்வளவு காலமா நீ எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தியோ அது இப்ப இங்க நடக்க போகுது. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தான். கமான் கமான் சின்ன பொண்ணு. நோ நோ, இப்ப வந்து வெக்கப்படக்கூடாது. ஐயோ, என்ன சின்ன பொண்ணு இது? இதுக்காகத்தானே இவ்வளவு காலம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து வெக்கப்படலாமா? என் மாமா எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? என் மாமனுக்கு நல்ல மனசு. இப்ப நான் சந்தோஷமா ஊருக்கு போறேன். நீங்களும் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு புறப்படுங்க. சும்மா இருங்க. என்னங்க நீங்க?